ஒரு வழியா பீகாரோட எலெக்ஷன் தேர்வு முடிவுகள் வந்துருச்சு. அதில் பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த தேர்தலில் போட்டிட்டாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரு த ஃபேமஸ் தேர்தல் வியூக வகுப்பாளர். போன எலெக்ஷனில் கூட டிஎம்கே காண்டி வேலை பார்த்தாரு. இன்னும் பல கட்சிகளுக்கு வந்து வேலை பார்த்திருக்காரு. எத்தனை நாள் தான் மற்றவங்களுக்கு யோசனை சொல்றது, நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிச்சு நம்ம எலெக்ஷன் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த எலெக்ஷனில் போட்டியிட்ட எல்லா தொகுதியிலும் தோல்வி தான் மிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் டெபாசிட் வேறு போச்சு. சரி, இதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டனா, அவரை தான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் 2026 எப்படியாவது ஆட்சி கட்டில் அமர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட அவரை வந்து ஒரு வியூக வகுப்பாளராக கமிட் பண்ணியிருக்காரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவரோட சொந்த ஊரில் அவரோட சொந்த கட்சிக்கு வேலை பார்த்தே அவரால் ஒன்றும் பண்ண முடியலையே, அவரை கூட்டி வந்து இங்கே வச்சு விஜய் அண்ணா அவர்கள் என்ன செய்ய போறாரு? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அதனால தளபதி அவர்களோட அபிமானிகள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் அண்ணனுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. என்ன 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 அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. உளறாதடா. உளறனா